ஏற்கனவே காலு புண்ணா இருக்குல்ல. ஏங்க ஏங்க போதுங்க. இவ சாமி கும்பிட்டது போதும், உங்க பாசம் பொங்கி வழியறதும் போதும். காலு புண்ணு ஆறுனதுக்கு அப்புறம் செப்பல் போடுனா கேக்குறாளா இவ? மா உனக்கு என்னம்மா, உன் புருஷன் பக்கத்திலேயே இருக்காரு, எதை கேட்டாலும் உடனே வாங்கி தருவாரு. என் புருஷன் இருந்து இருந்து எனக்கு இப்பதான் ஒரு செருப்பு வாங்கி கொடுத்திருக்காரு, அத உடனே போடணும்னு எனக்கும் ஆசை இருக்காதா? கேட்டீங்களா? காலு புண்ணா இருக்கடி, அதுக்காகத்தான் சொல்றேன். புண்ணு ஆறதுக்கு தான் இந்த செருப்பே. அதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? நான் அப்படியே நடந்து பாக்குறேன். ரொம்பலாம் வலிக்கலப்பா, காலுக்கு இதமா தான் இருக்கு. சரிம்மா, நீ முதல்ல நட பழகும் போது கூட இவ்வளவு சந்தோஷப்படலம்மா. இப்பதான் பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏங்க செப்பல் போட்டு நடக்கிறது இவளுக்கு எதமா இருக்குன்னு சொன்னானு மாப்பிள்ளைக்கு தகவல் சொல்லுங்க. ஓ சொல்லிட்டா போச்சு. ராஜாராம், டேய், இப்ப நீ எதுக்கு இங்க வந்த? இந்த வீட்டுக்கும் உனக்கும் ஒட்டு இல்ல உறவு இல்ல ஆயிப்போச்சுல. இப்ப மறுபடியும் எதுக்கு இங்க வந்திருக்க? நான் ஒன்னும் உறவு கொண்டாட வரலடா. என் வயித்தெரிச்சல் வீணா போகலன்னு சொல்லிட்டு போறதுக்காக வந்தேன். அது எப்படி வீணா போகும்? திங்கறது ஒரு இடம், வாலாட்டுறது ஒரு இடம் இருந்தா வயிற்றுச்சல் வீணா போகாதது மாதிரி தான் தெரியும். ஏய், என்னடி என்ன நாயின்னு சொல்றியா? இந்த வாய்க்கு தாண்டி நீயும் உன் தங்கச்சியும் நல்ல படணும்னு ஆசைப்பட்டேன். போட்ட சபதம் நிறைவேறிடுச்சு. என் மனசார அங்க உன் தங்கச்சி கதறிக்கிட்டு இருக்கா. என்ன சொல்ற? என் பொண்ணுக்கு என்னாச்சு? ஓ, விஷயம் தெரியாம தான் சிரிச்சு பேசி கும்மால போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? கொலை செய்யல, நல்லவங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. அந்த உமா தான் சதீஷ கொலை பண்ணி இருக்கா. கூட உன் பொண்ணு உடந்த. அதான் போலீஸ் வந்து 2 பேரையும் தர தரன்னு இழுத்துட்டு போயிருக்காங்க. ஐயோ, என்னங்க இது? ஏய், வயசுல மூத்தவன் கூட பார்க்க மாட்டேன். என் வீட்டுக்குள்ள வந்து ஏதாவது உளறிக்கிட்டு நின்ன நடக்கிறதே வேற. கிழிப்ப பாடா, போய் உன் வீரத்தெல்லாம் அந்த கிரி கிட்ட காட்டு. ஆதாரத்தோட புடிச்சிட்டாங்கடா. எங்க சதீஷ துள்ள துடிக்க அந்த உமாவும் உன் பொண்ணு தாண்டா கொண்டு இருக்காங்க. ஐயோ மதனி, என்ன மதனி சொல்றீங்க? நான் சொல்லலடி, அந்த கிரி சொல்றான். ஆதாரத்தை கண்டுபிடிச்சிட்டான். அதான் 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு இழுத்துட்டு போயிருக்கான். ஐயோ, என்னங்க இப்படி சொல்றாங்க? இரு இரு, பதறாம இரு. ஏய், இங்க பாரு, விளையாடாம உண்மையை சொல்லு. டேய், விளையாடுறதுக்கு நான் என்ன உன் சேக்காளியாடா? இப்பதான் என் காது குளிர தகவல் சொன்னாங்க. அப்படியே உங்ககிட்ட சொல்லிட்டு உங்க மூஞ்சில காரி துப்பிட்டு போலான்னு வந்தேன். அரெஸ்ட் பண்ணிட்டானா? கையில விலங்க போட்டு ஊரே வேடிக்கை பாக்குற மாதிரி ஜீப்ல தூக்கி போட்டு கொண்டு போயிட்டானா. வலுவான ஆதாரம் இருக்கான். அவளுங்க உடனே ஒத்துக்கிட்டா தப்பிச்சாளுங்க. இல்ல அந்த உமாவோட சின்ன மகனை கிரி என்ன பாடுபடுத்தினா தெரியும்ல, அதே அடிதான் இவளுங்க 2 பேருக்கும் விழும். இரு இரு, என்னங்க நீங்க உடனே கிளம்புங்க, என்னன்னு பாருங்க. ஐயோ, எனக்கு பயமா இருக்குங்க. பார்த்து என்னடி செய்ய போறீங்க? அவளுகளை தூக்கல ஏத்தாம சும்மா விட மாட்டான் அந்த கிரி. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இவ்வளவு நாள் நாங்க காத்திருந்தது வீணா போகல. எங்க சதீஷோட உடம்ப சந்தோஷமா வாங்கிட்டு போய் சடங்கு சம்பிரதாயத்துல நல்லபடியா முடிப்போம். நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? கூட பிறந்தவனுக்கு துரோகம் பண்ணிட்டு எவனோ ஒரு பல்லடைக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க? கூட பிறந்தவட நீ என்னைக்குடா மதிச்ச? இந்த நீ பெத்து வச்சிருக்கே 2 குந்தாணிங்க, இவளுங்க மதிச்சாளுங்களா? இல்லையே. அந்த சதீஷ இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததே நான் தான்டா. அந்த புள்ள செத்தது என்னால ஆயிடுச்சு. அவன் செஞ்சதெல்லாம் நீ மறந்துட்டியா? என்னடா செஞ்சா கிழிச்சான்னு சொல்ற? ஆம்பளனா அப்படி இப்படித்தான் இருப்பான். அதுக்காக கொன்னுடுவாளா உன் மக? செஞ்ச பாவத்துக்கு அனுபவிப்பீங்கடா. அந்த உமாவை நல்லவன்னு தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுனீங்க. அவளும் சேர்ந்துதான்டா கொலை பண்ணிருக்கா. அவன் விட மாட்டான்டா, நாங்களும் விட மாட்டோம். 2 கொலைகாரிகளும் ஜெயிலுக்கு போயிட்டாளுங்க. இன்னைக்கு நான் நிம்மதியா சோறு திம்பேன். அத சொல்லிட்டு போலாம் தான்டா வந்தேன். நான் வரேன். அப்பா என்னப்பா இது? அதையும் பூமி கவியுமா? இதெல்லாம் ரொம்ப அநியாயம்ப்பா. ஐயோ, என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியலையேங்க. பிரபா தம்பி ஆம்பளை, அவனையும் அந்த அடி அடிச்சவனாச்சே அந்த கிரி. ஐயோ, இவங்க 2 பேரும் பொம்பளைங்களாச்சே. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. அப்பா புறப்படுங்கப்பா, உடனே வாங்க போவோம். வாங்க வாங்க போலாம். அந்த கிரி கால்ல கையில விழுந்தாவது அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு வரலாம். வாங்க. அப்ப நானும் வரேன், வாங்கப்பா. இருங்க இருங்க, இப்படி பதறாதீங்க. 2 பேரும் பதறாதீங்க. சம்மதி அப்படி ஒண்ணு கைவிட்ட மாட்டாரு. நிச்சயம் அவங்க இந்த கொலையை செஞ்சிருக்க மாட்டாங்க. பூமிகாவுக்கு அந்த தைரியம் கிடையாது. அந்த கிரி
வேற ஏதோ ஆதாரங்கிற பேர்ல தேவையில்லாம பிடிச்சு வச்சிருக்கான். நான் போறேன் மல்லிகா. எங்க என் பொண்ணை எப்படியாவது கூட்டிட்டு வாங்க. போலீஸ் கேஸ்னால பயப்படுவாங்க அவ. சரிம்மா, சம்மந்திக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கு, எனக்கும் இருக்கு. நிச்சயமா அவங்க 2 பேரும் நாங்க வெளியே கொண்டு வந்துருவோம். நாங்க பாத்துக்கிறோம், நீங்க டென்ஷன் ஆகாம இருங்க. நான் அங்க போறேன். கூட்டிட்டு வந்துருங்க. என்னம்மா நடக்குது? இப்பதான் நடராஜ் மனசு மாறிட்டான்னு நான் சந்தோஷப்பட்டேன். அதுக்குள்ள இப்படி நடக்குதேம்மா. இந்த சாமி நல்ல சாமியா இல்ல கெட்ட சாமியாமா? விழுந்து விழுந்து கும்பிட்டுட்டு வந்து என் தங்கச்சி இப்படி ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறாளேம்மா.